சார், வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? வீடு ஓகே, பிடிச்சிருக்கு. நானும் எத்தனையோ இடம் பார்த்துட்டேன். இது ஓகே, சிம்பிளா தான் இருக்கு. ஓகே. அட்வான்ஸ் எவ்வளவு சொன்னீங்க, வாடகை எவ்வளவு சொன்னீங்க? ஒன்றும் இல்லை சார், அட்வான்ஸ் 50,000, வாடகை 5,000. அதுக்கப்புறம் நம்ம பேசுன மாதிரி புரோக்கர் காசு ஒரு மாசம் வாடகை நமக்கு கொடுக்கணும் சார். அவ்வளோதான். சரி, அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு. கொடுத்துடலாம். வணக்கம் சார். இதெல்லாம் முடிச்சிருக்கா சார்? நீங்க யாரு சார்? இவரு நம்ம புரோக்கர் தான் சார். புரோக்கர்? அப்புறம் நீங்க? சார் அல்ல, அவர் சொல்லித்தான் சார் நம்ம கூப்பிட்டு வந்தோம். 2 புரோக்கரா? ஆமா சார். வணக்கம் சார், வீடெல்லாம் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? நீங்க யாரு சார்? சார் அவரும் நம்ம புரோக்கர் தான் சார். நாங்க 3 பேர் தான் சார். அவரும் இந்த எலக்ட்ரிசிட்டி வேலையெல்லாம் அவரு தான் பராமரிக்கிறாரு. இந்த ஏரியாவில் எல்லா இடமும் நாங்க 3 பேர் பராமரி வழக்கமா செய்யறதா சார். இது ஒரு வீட்டுக்கு 3 புரோக்கரா? அப்புறம் நான் கமிஷன் யார்கிட்ட தான் கொடுக்கறது? என்கிட்ட கொடுங்க சார். ஒன்றும் இல்லை, எனக்கு 5,000, அவருக்கு 5,000, அவருக்கு 5,000, 15,000 கொடுத்துருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். பாத்துக்கலாம் சார். நம்ம என்ன பகல் கொள்ளையா இருக்கு? இல்ல எனக்கு இந்த வீடு வேணாம். சரி சார் அப்படிலாம் சார் பண்ணிடலாம் சார். நீங்க போகாதீங்க, முடிச்சிடலாம். நம்ம என்ன மிரட்டுறீங்களா? வேணாம், சரிப்பட்டு வராது. நாங்க சார், எங்க விட்டு இங்க இருந்து பார்க்க முடியாது சார். நீங்க புரிய சரிப்பட்டு வராது. நான் கிளம்ப புரிய. அப்படிலாம் 3 பேருக்கும் 3 புரோக்கர் காசு கொடுக்க முடியாதியா? கொடுக்குறது நாங்களே. பாஸ்கர் எப்படிங்கிற? நல்லா இருக்கண்ணே. ரொம்ப நாளாச்சுப்பா உங்களெல்லாம் பார்த்து. சரி, என்ன விஷயமா வந்த? ஒரு வேலையா வந்தாங்க இங்க. சரி, அண்ணன் பார்த்துட்டு போகலான்னு. ஓ அப்படியா? சரி, ஊர்ல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறாங்களா? சரி, இது ஆண்டி உள்ள இருக்கிறாங்க. சுமதி என்னங்க? கொஞ்சம் வாமா, ஊர்ல இருந்து யார் வந்துக்கிறா பாரு. தம்பி பாஸ்கர் வந்துக்கிறான். இங்க வா. வரங்க. சரி, அப்புறம் எப்படிப்பா ஊர்ல விளைச்சல்லாம் எப்படி இருக்குது? 2 ஏக்கர் இருந்தது. அதுல என்ன செடி போட்டீங்க? ஓ, கலக்கா போட்டுக்கிறீங்களா? இப்போ எப்படி போன வருஷம் ரொம்ப கம்மியா இருந்தது விளைச்சல், இந்த வருஷம் போறாருயா? ஓ, அதனால அமோகமா இருக்குது. ஓ, என்னாலதான் வர முடியல ஊருக்கு. ஆமாண்ணே, நீங்க திருவிழா பார்த்தோம். ஒவ்வொரு வருஷமா நாங்க பார்த்துதான் இருக்கோம். நீங்க வரமாட்டேன்றீங்க. அதுதான் நான் வரதான் சொல்றேன், வர முடியல. ஏன்னா என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குதுப்பா. காலையில 7 மணிக்கு போனேன், நைட்டு 10 மணி ஆகுது நான் வரத்துக்கு. வேலை அந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். என்னால வரணும்னு தான் முயற்சி பண்றேன். நம்ம சொந்த பந்தங்கள்லாம் பார்க்கணும். திருவிழா டைம்ல கூடணும், எல்லாம் ஒண்ணு சேர இடமாச்சுன்னு பாக்குறேன். ஆனா வர முடியல. என்ன பண்றது? இல்லை, இந்த வருஷம் கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா வந்துடும். இந்த வருஷம் கண்டிப்பா வந்துடும். நீ கவலைப்படாத. சுமதே, என்னங்க சும்மா கத்தினீங்க? வேலை செய்ய கூடாத? என்ன விஷயம் சொல்லுங்க. தம்பி வந்துக்கலாமா? டீ போடுமா? பால் இல்ல. சரி, காப்பியாவது போடு. பாலே இல்லைன்ற காப்பி கேக்குறீங்க? சரி, டைம் லஞ்ச் டைம் ஆக போகுது. நீ சாப்பாடு வெட்டி நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நேற்று அரிசி காலி ஆயிடுச்சு. உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். இப்ப அரிசி வாங்கி தான் எல்லாம் சமைக்க முடியும். அரிசி இல்லையா? எப்ப தம்பி ஊருக்கு கிளம்புவீங்க? இருப்பா. ஏண்டி, உனக்கு எதனா கொஞ்சம் மூளை இருக்கா? அவன் வந்திருக்கிறான், என் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கிறான், எவ்வளவு நாளுக்கு அப்புறம் வந்துக்கிறான். அவன் எதிர்க்க இந்த மாதிரி மரியாதை எல்லாமே பேசுறியா? அவன் என்ன நினைப்பான்? நான் அப்படிதான் பேசுவேன். ஏண்டி, எது பேசினாலும் என்ன உள்ள கூப்பிட்டு வச்சு பேசலாம்ல. அவன் எதிர்க்க அந்த மாதிரி தான் பேசுவியா? நான் அப்படிதான் பேசுவேன். தப்பு இல்ல. நீ என்ன கேக்குறான் அவனை? எப்போ போவீங்கன்னு வேற கேக்குறேன். ஆமா, அப்படிதான் கேட்பேன். அது தப்பு இல்ல. அது அவன் மூஞ்ச மாறி போச்சு ஒரு மாதிரியா. ஏன் இந்த மாதிரி பண்ற நீ? நம்ம சொந்த பந்தங்கள் நம்மள என்ன நினைப்பாங்க? நாளைக்கு ஒரு நல்லது கெட்டது நம்ம அங்க போக வேண்டியது வரும். அவங்க உண்மை என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க? எனக்குன்னு ஒரு தனி மரியாதையா இருக்குது அங்க, தெரியுமா? எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறடி. இது இருக்குதாடி, பால் இருக்குது, டீ தூள் சக்கரை இருக்குது, நீ டீ போட மாட்டேற? என்னால போட முடியாது. அரிசி கூட இருக்குது, ஏன் சமைக்க மாட்டேன்ற? என்னால சமைக்க முடியாது. உங்களை கட்டின பாவத்துக்கு இந்த தலை எழுத்து உங்களுக்கு மட்டும்தான் வெச்சு கொட்ட முடியும். அவங்க சொந்தக்காரங்களே என்னால வெச்சு கொட்ட முடியாது. உங்களுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்க வீட்டுல வெளியே போய் வாங்கி கொடுங்க. என்னால முடியாது. ஏண்டி, நீ தூங்கவே மாட்டியா? இப்படிதான் இருப்பியா நீ? ஆமா, இப்படிதான் இருப்பேன். எப்படியாவது போ, எல்லாம் என் தலையெழுத்துடி. பாஸ்கர், அண்ணி ஏதோ வேலையா இருக்கிறாங்க, நம்ம வெளியே போய் சாப்பிடலாம். சரிண்ணே, வாங்க. யாரு? ராஜனா?
ராஜன் சொல்றா, நானே சொல்லணும்டா இருந்தா. அதான் நம்ம ஃப்ரெண்டு இல்லடா, கோபாலடா. அவங்க சிஸ்டருக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு தான் டேட்டை பார்த்தேன், டைமிங் என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஈவினிங் சொல்லிக்கிறான். என்னங்க வெயிட்டுன்னு. ஏங்க போன் கட் பண்ணுங்க. சரி கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் வீட்டில் பேசிட்டு. என்னடி சும்மா நொய் இந்த போன் கூட பேச விட மாட்டேங்குது, என்ன விஷயம்? தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான். சரி நிக்கிறான். சரி அவனுக்கு சீக்கிரமா கார் எடுத்துன்னு போய் கூட்டிட்டு வாங்க. அவன் வெயில்ல நிக்கிறான். 2 வாட்டி போன் பண்ணிட்டான். சரி நீங்க போன் பேசி நின்னுக்கிறீங்க. சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி சீக்கிரமா சமைக்கணும். அவன் ரொம்ப பசின்னு 2 வாட்டி போன் பண்ணிட்டான். 2 வாட்டி. சரி அவனுக்கு மட்டன் சிக்கன் மீன் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரி. ஐயோ அவன் சிக்கன் சாப்பிட மாட்டான், வெறும் மட்டன் வண்டி வாங்கிட்டு வாங்க. சரி சீக்கிரமா போங்க. அவன் வெயில்ல நிக்கிறான். அவன் பசியோட நிக்கிறான். 2 வாட்டி போன் பண்ணா சீக்கிரமா செய்யணும். நான் ஏண்டி உன் தம்பி ஊர்ல இருந்து ஓறான், சீக்கிரம் போங்க அவனை இட்டுன்னு வாண்டிய. அவனுக்கு வர வழி தெரியாது. நான் கேட்கறேன், கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வர வரவன் அங்கிருந்து வீட்டுக்கு வரது வழி தெரியாது. ஆனா குழந்தையா நான் கேட்கறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வளர்த்து பிள்ளைங்க. அவன் வந்திருக்கான், அவனுக்கு போய் கூட்டிட்டு வரணும். சரி அவனை போய் கூட்டினு சொல்லி நீ அன்னைக்கு என் தம்பி வெயில்ல வந்தான்ல, அவன் நம்மளை தூக்கி வரது பிள்ளை எவ்வளவு பாசமா அண்ணன் அண்ணின்னு வந்தான். அவன் நம்மளை தேடி வந்தான். எத்தனையோ வருஷம் ஆச்சு அவனை பார்த்து. அவனுக்கு சரி வந்துக்கிறானே ஒரு சாப்பாடு ஆக்கி போட, சாப்பாடை ஒரு தயிர் சாதமா இல்ல ஒரு ரச சாதமா இதெல்லாம் உனக்கு கொடுத்தேன் வந்த புள்ளிக்கு, வேகாத வெயில்ல வந்த புள்ளிக்கு. சரி சாப்பாடு கூட விட்டுருப்பா, ஒரு டீ கொடுத்தேன் நீ அவனுக்கு. நான் கேட்கறேன், அப்படியே வந்து எப்ப போவப்பா அப்படி கேட்கறேன். அப்படியே மூஞ்சி சுருங்கி போயிடுச்சு அவனுக்கு தெரியுமா. அப்படியே ஒரு மாதிரியா கோச்சுக்கு சரி என்ன பண்றது அப்படின்னு சைலண்டா வெளியே போயிட்டான். அவன் ஊர்ல போய் சொன்னாக்க அவங்களும் என்ன நினைப்பாங்க என்னை பத்தி? நீ உன் தம்பி வரானா மட்டும் மட்டன் எடுங்க சிக்கன் எடுக்கும், சிக்கன் வேணும், மட்டன் சாப்பிட மட்டன் எடுக்கணும் இப்படி எல்லாம் சொல்றிய. ஊந்து கதைங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறிய. எங்க ஆளு எங்க சொந்தம் என் தம்பி அவன் வந்தான். அவனுக்கு ஒன்னால எதனா செய்ய முடியுதா? அவனுக்கு எப்படி மூஞ்சி கட்டி அமிச்சா? அது மாதிரி பண்ணலாமா? தப்பு இல்ல அது. அது மாதிரி பண்ணக்கூடாது. எப்பவுமே 2 குடும்பத்தை நம்ம குடும்பமா பாரு, அதுதான் நல்லது. இந்த மாதிரி உன் குடும்பம் ஏன் குடும்பம்னு பிரிச்சு பார்த்தாக்கா நடுவில் விரிசல் தான் வரும். அப்ப நம்ம குடும்பத்துல வந்து பிரிச்சல் வந்தாக்கா 2 பேர் பிரிவினை வரும் தெரியுமா. அந்த மாதிரிலாம் பார்க்காது, எல்லாமே ஒரே சொந்தமா பாரு. நீ மட்டும் என் தம்பிய சோறு போடாம டீ காபி கொடுக்கவும் வெட்ட விட்டல, அதே மாதிரி நான் உன் தம்பிய வரக்கூடாது, இங்க சாப்பிடக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது வெட்டி விட்டுக்கு எவ்வளவு ஆகும்? நல்லா யோசனை பண்ணி பாரு. ஆனா நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நான் வந்து 2 குடும்பம் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே திராசா இருக்கணும்னு நினைக்கிறேன். புரியுதா? உன்ன மாதிரி இறக்கம் இல்லாத இல்லை நான். புரியுதா உனக்கு சொல்றது? நீ கவலைப்படாத, நான் வாங்கிட்டு வரேன். நீ என்ன சொன்னியோ அதை வாங்கிட்டு வரேன். மட்டன் கேட்ட முட்டை கேட்ட இதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன். முதல்ல சமைச்செல்லாம் ரெடி பண்ணு. உன் தம்பியை போய் நான் இட்டுன்னு வரேன். இனிமேலாவது ஒற்றுமையா இருக்கணும் நம்ம. புரியுதா? இதெல்லாம் நம்ம குடும்ப விரிசல் வந்து நம்ம பிரிவினை வரும், பிரிஞ்சு போவோம். அந்த மாதிரி பண்ணாத. இனிமேலாவது ஒழுங்கா திரும்பி நல்லபடியா இருங்க. அன்னைக்கு உங்க தம்பி வரும்போது நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன். இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். சரி உன் குடும்பம் வர என் குடும்பம் வர நான் அந்த நினைக்கவே மாட்டேன். இனிமேல் இப்பதான் நான் தப்ப உணர்றேன். சரிம்மா என்னை மன்னிச்சிருங்க. சரிம்மா, எப்போ நீ உன் தப்பை உணர்ந்துட்டியோ அப்போ நீ திருத்திட்டம்மா. இனிமேல் எப்போ எது வந்தாலும் 2 குடும்பத்தை ஒரே மாதிரி பாரு. அப்பதான் நம்ம குடும்பத்துல விரிசல் வராது, நம்ம நல்லபடியா இருக்கலாம், ஒற்றுமையா வாழலாம். நான் தம்பி இட்டுன்னு வரேன், நீ எல்லாம் சமைச்சு வை. என்ன இது, வேலையும் கிடைக்கல, கல்யாணமும் ஆகலை, என்னடா லைஃபோ இது. வேலை கிடைச்சாதானே கல்யாணமே ஆகும். அது இல்லாத போது நான் என்ன பண்ணுவேன்? என் லைஃப் இப்படியே போயிட்டுருக்கு. போகிறா என்ன பண்ணுறதுனே தெரியல. இலவச ஜோசியம் பார்க்கப்படும். இது கெட்ட நேரம் சரியில்லை போல இருக்கு, ஆட்டி படைக்குது. சரி ஒரு ஜோசியமாவது பார்த்துட்டு போகலாமே, இலவசம் தானே, பார்த்துடலாம் எப்படின்ட்டு. இருந்தாலும் ஜாதகம் நோட்டு எடுத்துருவான்னு சொல்லுவாங்க. வீட்டில் போய் ஜாதகம் நோட்டு போய் எடுத்துட்டு வரலாம். தம்பி கன்சாமே எங்கடா அந்த பக்கம் போற? ரொம்ப நாள் சொன்ன பார்த்து. வாங்க. ரொம்ப டைமே சரியில்லைண்ணே, சரி இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு இடத்துல ஜோசியம் இலவச ஜோசியம் போட்டு போடு. சரி, பார்க்க தேவை போயிட்டு இருக்கேண்ணே. ஆமா, இந்த முதல்ல ரொம்ப வெளிச்சு போச்சுடா உடம்பு. சரி வந்து நான் பார்த்தேன், இலவச ஜோசியம் தானே? அது இலவச ஜோசியம் தானே, கொஞ்சம் கூட வரீங்களா? வரவா, நீ போ, நான் டீ காசு கொடுத்துட்டு
யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? தம்பிக்கு பார்க்கணும் ஜாதகம். சரி, ஜாதகத்தை கொடுங்க. பேரு கந்தசாமிங்க. பேரு கந்தசாமியா? ஆமாங்க, என் பேருங்க. இந்த ஜாதகத்துக்கு உனக்கு கல்யாணம் ஆவணங்க ஆவாது. அததான் நானும் சொல்ல வந்தேன். நல்ல வேலையும் வேலையில சும்மா தாங்க கிடைக்காது. அதுவே நான் கரெக்டா அதுதான் நானும் சொன்னேன். உன் வாயிலே வருது பாரு. அப்ப உனக்கு ஒரு நல்லது ஒரு நண்பனா இவர் தாங்க. அது கரெக்டா நானும் அதே தான் சொல்ல வந்தேன். இவராதான் இருப்பாரு அந்த நண்பர். என்னுடைய ஜாதக கட்டங்கள் வந்து சுக்கிரன் மேற்கையும் சந்திரன் கிழக்கையும் வெவ்வேறு கட்டங்களா திரும்பி பார்க்குது. இந்த காலகட்டத்துல உனக்கு கல்யாணம்ன்றது ரொம்ப கஷ்டமான காலம். கல்யாணம் நடக்காது. இது எல்லாமே ஒரு சுக்கிரன் ஒரு வழியாக திரும்பி பார்க்கும்போது தான் உனக்கு கல்யாணம்ன்றது நடக்கும். சரிங்க, அதுக்கான என்ன பரிகாரம் பண்ணணுங்க அதை சொல்லுங்க. பரிகாரம் ஒண்ணும் இல்ல. நம்ம இப்ப வந்து இல்ல அந்த தெருவு நேர முட்டு சந்தில இருக்கிற பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்க போயிட்டு 5 வாரம் வாரத்துல திங்கட்கிழமை அன்னைக்கு 5 வாரங்கள் வந்து அந்த கோயிலுக்கு ஒரு தேங்காய் வாங்கி போயிட்டு 5 சுத்தி 9 தோப்பு காரணம் போட்டு அது பக்கத்துல இருக்கிற ஒரு பச்சை பையில அந்த தேங்காயை போட்டுட்டு நீங்க திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போகணும். அப்படி போனா நல்லபடியா எல்லாமே கூடி வரும். சரிங்க, ஏன் தேங்காய் உடைக்க கூடாதுங்களா? உடைச்சா தெய்வ குத்தம் ஆயிடாது. உடைச்சா உங்க கல்யாணம் எல்லாமே தடைப்பட்டு நின்று போயிடும். நான் சொல்றது புரியுதா தம்பி? சரிங்க, நான் உடைக்க மாட்டேன். அப்ப சாமி இப்போ இந்த நீங்க சொல்ற பரிகாரம் நாங்க பண்ணாக்கா எல்லாம் கரெக்டா நல்லா நடந்துடும்? நல்லா நடக்கும். இந்த பரிகாரத்தை பண்ண எந்த தடங்களும் இருக்காது. உனக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். சரிங்க சாமி, நான் பண்ணிடுறேன். சரி, இதை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன வந்து பாருங்க. புரியுதா? சரிங்களா? சரிங்க, பண்ணிடுறேன். நன்றி தம்பி. நன்றியா. சரி தம்பி, கிளம்பலாம். தம்பி, நான் ஜாதகம் பார்க்கறதுக்கு ஃபீஸ் வாங்குறது கிடையாது. அது எந்த ஊர்ல கை நீட்டி வாங்க மாட்டேன். அதனால பக்கத்துல இருக்கிற மஞ்சள் பையில உங்களால முடிஞ்ச ஒரு காணிக்கையை அதை போட்டுட்டு போங்க. சரிங்களா? இலவச ஜோசியம் தான் போட்டுக்கிறீங்க, அப்புறம் என்ன காணிக்கையில போடணும்? ஆமா சாமி, நான் காசுன்னு ஒரு கை நீட்டி இது வரை வாங்க மாட்டேன் சாமி. இந்த மஞ்சள் பையில போடுற காசு எதுனா இங்க இருக்கிற கோயில் அந்த குளங்களை பராமரிக்கிற செலவுக்காக தான் நான் காணிக்கையே அதை கேட்கிறேன் சாமி. சரி தம்பி, அதை பத்திரம் போட்டு வந்துருப்பாங்க. தம்பி, 10 ரூபாய் இல்ல, ஒன்லி 100. ஏன் சாமி? மினிமம் 100. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் சாமி. ஏன் சாமி? 1000 ரூபாய் போடலாம், 10,000 ரூபாய் போடலாம். மினிமம் 100. இது என்ன பகல் கொள்ளையா இருக்குது நீங்க செய்யுது? இலவச ஜோசியம்னு போட்டுக்கிறீங்க, அப்புறம் 100 ருபீஸ் குறைஞ்சது 100 ருபீஸ் 100 ரூபாய் போடணும்னு சொல்றீங்களா? இது என்ன பெரிய தப்பா தெரியல உங்களுக்கு? அதுக்கு நான் உங்க கையில கொடுத்துட்டு போயிடலாமே, நீ நேரம் கேட்டு வாங்கிக்கலாமே. இதே இந்த மாதிரி வேலை அப்படி சொல்லக்கூடாது சாமி. சாமி குத்தமா ஆயிடும். இது சாமிக்காக கொடுக்குறது. நான் கை நீட்டி பணம் வாங்குறது இல்ல. சரி, ஒரு காணிக்கை மாதிரி தான் அந்த பராமரிப்பு செலவு வாங்குறேன் தவிர இதுக்கெல்லாம் காசெல்லாம் நான் பாக்குறது இல்ல சாமி. சரி இல்ல சாமி, வந்துடுறேன். ஒரு 100 ரூபா தானே போட்டு விட்டுலானே. உனக்கு எதனா மண்டையில மூளை இருக்குதா? ஃப்ரீ ஜோசியம் போட்டுக்கிறான 100 ரூபாய் வாங்குறான், குறைஞ்சது காணிக்க 100 ரூபாய் கொடுங்கன்றான். இல்ல 200 300 பகல் கொள்ளை அடிக்கிறான். நம்மள மாதிரி ஆள் இருக்கிறதால தானே அவங்க சாமி பேர் சொல்லி கொள்ளை அடிக்கிறானுங்க. ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோ, நமக்கு டைம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ எதை பத்தியுமே கவலைப்படாத. உனக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகும், எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ வா, நீ அதே நினைச்சுன்னு மக்களே பாருங்க. இலவசன்ற பேர்ல 100 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாங்க காணிக்கைக்கு. இல்ல 200 ரூபாய் 300 ரூபாய் எவ்வளவு வேணா கொடுங்கன்றாங்க. அங்க என்னன்னா தேங்காய் முழுசா கொடுக்கணும், நீங்க தேங்காய் பையில போட்டு அதை உடைக்காதன்றாங்க. இது எவ்வளவு பெரிய தவறா இருக்குது சொல்லும்போது. இலவசன்ற பேர்ல எப்படி கொள்ளை அடிக்கிறாங்க பாருங்க. நீங்க தயவு செய்து எப்பவுமே உஷாரா இருங்க இந்த மாதிரி விஷயத்துல. நல்லதே நினைங்க. நமக்கு டைம் நல்லா இருந்தா அது நல்லபடியா நல்லதே நடக்கும். இலவசன்ற பேர்ல தப்பு பண்ற போது தான் நான் இதை சொல்றேன்.